வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனினா அங்கே ஹோஸ்ட் டிஸ்னி லேட்டஸ்ட்டாக அவங்களுடைய குவார்டர்லி ஈவெண்ட் மீட்டிங்கை பற்றி நடத்தி முடிச்சிருக்காங்க. அந்த மீட்டிங்கோட எண்டில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொவானா 2 ஒரு குட்டி டீசர் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஃப்ரோசன் 3 கன்ஃபார்ம் ஆகிருக்கு. டாய் ஸ்டோரி 5 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஜுட்டோபியா 2 ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஃபோர்ட்நைட் கூட ஒன்றா சேர்ந்து இப்போதைக்கு 1.5 பில்லியன் ஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ட்நைட் மூலியமா டிஸ்னி அவங்களுக்கான ஒரு மிக பிரம்மாண்டமான ஆன்லைன் தீம் பார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க கீழே இருக்க அந்த மார்வல், ஸ்டார் வார்ஸ், பிக்சார்னு சொல்லி எல்லா ப்ராஜெக்ட்ஸ் எல்லா பிராண்டையுமே ஒன்னா சேர்த்து ரெடி பிளேயர் 1 ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உலகத்தை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரி கேமாக வரப்போதா இல்லை ஆன்லைன் பிஆர் எக்ஸ்பெரிமெண்ட்டாக வரப்போதான்னு சொல்லி சுத்தமாக ஐடியா இல்லை. பட் டிஸ்னி இப்போதைக்கு அவங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த ரிலீஸ் டேட்டை பார்க்குற அந்த சமயத்தில் தான் இந்த வருஷம் எனக்கு ஃபில்லர் இயராக ஃபீல் ஆகுதுங்க. அடுத்த வருஷம் உண்மையிலே செம்ம ஜாம் பேக்டான வேற லெவல் வருஷம் இருக்கும்போது சல்லுன்னு போகுது பாருங்க. அடுத்த வருஷம் இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கமாக இந்த எபிசோட்ஸ் இந்த சீரிஸ்லாம் பார்க்கும்போது ஃபில்லர்ஸாக சில எபிசோட்ஸ் வந்து போடுவாங்களா, அந்த மாதிரி 2024 எனக்கு ஃபில்லராக தான் ஃபீல் ஆகுது. இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிற படங்கள்ல நீங்கள் எத்தனை படங்களுக்கு ஆன்டிசிபேட்டடாக வெயிட் பண்ணுறீங்க? என்ன லைக் இந்த டெட்பூல் 3, ஜோக்கர் 2, மேபி முஃபாசா இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். காட்ஸில்லா எக்ஸ் காங் ஆப்வியஸ்லி, வெனாம் 3 வருது, சோனிக் 3 வருது, அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர்க்குன்னு ஒரு தனி சீரிஸ் வருது. இதை தாண்டி சட்டுன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுற மாதிரி எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்டிசிபேட்டடான ப்ராஜெக்ட் எனக்கு வந்து ஃபீலே ஆகலை. பட் இதுவே அடுத்த வருஷம் தக்காளி வேற லெவல் வருஷமாக இருக்கும் போது ஸ்டார்டிங் வித் மார்வல் சைட்லேருந்து மொத்தம் 4 படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டெக்னிக்கலாக இந்த வருஷமே வர வேண்டிய கேப்டன் அமெரிக்கா அந்த பிரேவ் நியூ வேர்ல்ட் அதை ரீஷூட்லாம் போய் நான் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீஷூட் பண்ணி அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் படமாக அதுதான் வரப்போகுது. அதை தொடர்ந்து ஃபென்டாஸ்டிக் 4க்கான இந்த ஒர்க் எல்லாமே இப்பவே ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த வருஷம் எப்படியாச்சும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவிலே இருக்காங்க. டிஸ்னி மீட்டிங்ல ஃபென்டாஸ்டிக் 4க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கா ஆப்வியஸா நம்ம பெட்ரோ பாஸ்கல் தான் கேஸ்ட் ஆகியிருக்காருன்னு சொல்லி இந்த சாக் ஆஃப்ராவோட வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்ரோ பாஸ்கல் தான் எனக்கு தெரிஞ்ச மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் ரீடர்ஸாக தான் வரப்போறான்னு நினைக்கிறேன். அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் மார்வல் சைட்லேருந்து வரல, பட் சாக் ஆஃப்ராவோட அந்த வெப்சைட்ல அப்டேட் ஆகியிருக்கு அந்த சமயத்தில். இந்த கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனாகவே எடுத்துக்கலாம். பிளேட் படம் ஃபைனலி அடுத்த வருஷம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் அதுக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கல, அதுக்கான ரீரைட்டிங் தான் போயிட்டு இருக்கா கேள்விப்பட்டேன். மேபி இந்த வருஷத்தோட இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சா கூட அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல நீங்க பிளேட் படத்தை பார்த்துடலாம். அதே மாதிரி தண்டர்போல்ட்ஸ் படமும் அடுத்த வருஷம் தான் வரப்போகுது. ஸோ 4 முக்கியமான படங்கள், 4 அமேசிங்கான படங்கள் அடுத்த வருஷம் வரும். அடுத்த வருஷத்துல இருந்தா நம்ம டிசி ஆக்சுவலா மார்வலுக்கு டஃபே கொடுக்க போறாங்க. DCU பிகின்ஸ் இன் 2025. ஜேம்ஸ் கன் அவருடைய முதல் படம் சூப்பர்மேன் லெகசியா அடுத்த வருஷம் தான் கொடுக்க போறாரு. அதுல இருந்து DCU அதோடைய பாதியை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதை தொடர்ந்து அடுத்த வருஷங்கள் எல்லாமே DCU கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் நம்புறேன். பட் சூப்பர்மேன் லெகசியோட அடுத்த வருஷம் நம்ம DC மரண பங்கமான ஒரு என்ட்ரி கொடுக்கும்போது அடுத்த வருஷம் ஒரே ஒரு படம் தான் டிசிக்கு. அதுக்கடுத்த எந்த ஒரு ரிலீஸ் டேட்டுமே இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. மேபி பேட்மேன் படம் கூட அடுத்த வருஷம் வரலாம். நான் சொல்றது DCக்குள்ள இருக்க பேட்மேன் அண்ட் ராபின் அந்த படத்தை பத்தி பேசுறேன். DCU பேட்மேன் படம் அடுத்த வருஷம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தொடர்ந்து ஆப்வியஸா நம்ம மேட்ரிஸோட பேட்மேன் படம் அடுத்த வருஷம் தான் வரப்போகுது. த பேட்மேன் 2 அந்த படத்துக்கான ஷூட்டிங் ஒர்க் இன்னும் 2 மாசத்துல ஆரம்பிச்சிருவாங்களா. ஸோ ஒரே வருஷத்துல சூப்பர்மேனுக்குன்னு ஒரு தனி படம், பேட்மேனுக்குன்னு ஒரு தனி படம் கண்டிப்பா வந்துடும். இந்த தொடர்ந்து DCக்குள்ள இருக்க பேட்மேனுக்கு தனி படம் வருமா, அதுதான் கேள்விக்குறியா இருக்கு. அது வந்தா ஒரே வருஷத்துல 2 பேட்மேன் படம் தாறுமாறா இருக்காது. ஸோ DCU பிகின்ஸ் இன் 2025 வேற லெவலில் இருக்கும். இந்த மார்வல் DC சைட்லேருந்து ஒரு 6 படங்கள் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இன்னும் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படலாம். அதே மாதிரி மார்வல் சைட்லேருந்து நிறைய சீரிஸுமே ரிலீஸ் ஆகும். முக்கியமாக அயன் ஹார்ட் சீரிஸ் அடுத்த வருஷம் தான் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ சீரிஸை தாண்டி 6 ப்ராஜெக்ட்ஸ் மார்வல் DC சைட்லேருந்து வரும்போது இதை தாண்டி ஹாலிவுட் சைட்லேருந்து அடிச்சு நவுத்திருக்காங்க ப்ராஜெக்ட்ஸா. இந்த வருஷம் டிலே பண்ணப்பட்ட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே அடுத்த வருஷம் தான் வருது. முக்கியமாக இந்த மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 2 அடுத்த வருஷம் வரப்போகுது. ஃபாஸ்ட் எக்ஸ் பார்ட் 2 அது ஒரு மிகப்பெரிய கிளிஃப் ஹேங்கர்ல முடிச்சிருந்தாங்க ஃபாஸ்ட் எக்ஸை. ஸோ ஃபாஸ்ட் எக்ஸோட பார்ட் 2 அதுக்கு என்ன டைட்டில் வச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் இப்போதைக்கு ஃபாஸ்ட் எக்ஸ் பார்ட் 2 தான் சொல்லப்படுது. ஸோ 2 ப்ராஜெக்ட்ஸும் அடுத்த வருஷம் தான் வருது. அவதார் 3 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன ஒரு சீக்வலுக்கு 2 வருஷத்துல அடுத்த சீக்வல் இந்த அவதார் 3 வரப்போகுது. டெக்னிக்கலா ஜேம்ஸ் கேமரான் அவதார் 3யோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைலஜா அவதார் சீரிஸை முடிக்கலாம்னு நினைச்சாராம். அதன்படி அடுத்த வருஷம் வரப்போற அவதார் 3ங்கிறது மேபி லைக் ஒரு கன்க்ளூஷனா உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கலாம். அவதார் 4 and 5 ஒரு செப்பரேட் ஸ்டோரிங்கிற மாதிரி தான் நம்ம ஜேம்ஸ் கேமரான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ வே ஆஃப் வாட்டரோட சீக்வலா இருக்க போதா இல்லை இது தனியாக அவதார் 3 ஒரு வித்தியாசமான கதையாக இருக்க போதான் தெரியல. ஒரு ஃபயர் நேவி கிளானையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. அவதார் 3 அடுத்த வருஷம் வரும்போது நம்ம அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டருக்குன்னு இந்த வருஷம் ஒரு சீரிஸ் வரல. அடுத்த வருஷம் அனிமேட்டட் படம் வரும்போது அது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஒரிஜினல் கிரியேட்டர்ஸே அவதார் ஸ்டுடியோஸ்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவதார் படத்தை வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்கும் போது இது ரொம்ப ஆத்தென்டிக்கான ஒரு அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் படமாக இருக்கும். ஃபுல் ஃபிளஷ்ட் ஒரு அனிமேஷன் படமாக இது வரப்போகுது. லைக் ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ் மாதிரி. அண்ட் டாக்கிங் அபவுட் ஸ்பைடர்மேன் பியாண்ட் தி ஸ்பைடர்வர்ஸ் அது அடுத்த வருஷம் வருமா இல்லை 2026க்கு வந்து புஷ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி இது வரைக்கும்
கிளியராக கட்ட எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. இந்த வருஷமே வர வேண்டிய படம் தான் பியாண்ட் தி ஸ்பைடர்-வெர்ஸ். மேபி யாருக்கு தெரியும், இந்த வருஷமே ரிலீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா மேபி அடுத்த வருஷம் வரலாம். பட் ஹெவி ஒர்க் இருக்குது. இன்னும் நிறைய விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா. அப்படி பார்க்கும்போது அடுத்த வருஷம் கூட அவங்க மேபி இந்த ப்ரொடக்ஷனுக்காக எடுத்துக்கலாம். பொறுமையாக எடுத்துக்கிட்டோம், நல்லா அனிமேஷன் பண்ணட்டும். 2-3 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, தரமான ஒரு படமாக கொடுக்கட்டும். ஏன்னா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வெறித்தனமாக இருந்துச்சு. பார்ட் 3க்காக ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையுமே தாண்டி நிறைய பேருக்கு டைனோசர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஃபைனலி ஜூலை 2, 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க்கோட இந்த ரீபூட் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி ஜுராசிக் பார்க்கை ரீபூட் பண்ணி தான் ஜுராசிக் வேர்ல்டுன்னு கொண்டு வந்தாங்க. இப்போ மேபி லைக் ஜுராசிக் வேர்ல்டை ரீபூட் பண்ணி ஜுராசிக் பிளானட் இல்லைனா ஜுராசிக் ஸ்பேஸுங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொண்டு வரலாம். ஒரிஜினல் ரைட்டர் இருக்கார்ல ஜுராசிக் பார்க் 1ஓட ரைட்டரே இப்போதைக்கு இந்த ஜுராசிக் ரீபூட்டை வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு இருக்க அந்த சமயத்தில் எதுவும் கொஞ்சம் ஆத்தென்டிக்காக ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஜுராசிக்கான ஒரு ரீபூட்டுமே வரப்போகுது. டைனோசர்ஸ் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஜாக் பிளாக்கோட மைன்கிராஃப்ட் படம் அடுத்த வருஷம் வரப்போகுது. அவர் தான் லீடாக வரப்போறாரு. ஜேசன் மொமோவும் பார்த்தீங்கன்னா இந்த மைன்கிராஃப்ட் படத்தில் இன்வால்வ் ஆகியிருக்காரு. நிறைய பேரோட ஃபேவரட் கேமுங்க மைன்கிராஃப்ட். ஸோ அதுக்குன்னு ஒரு லைவ் ஆக்ஷன் படம். பட் இதில் லைவ் ஆக்ஷன் அண்ட் கேம் எலிமெண்ட்ஸ்னு சொல்லி எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்குமா. அனிமேஷன் ஸ்டைலுமே இருக்குமா, அதே சமயத்தில் லைவ் ஆக்ஷனும் இன்வால்வ் ஆகியிருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் மோர் லைக் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் மேரியோ ப்ரோஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அடுத்த வருஷம் மைன்கிராஃப்ட்டுக்குன்னு தனி ஒரு லைவ் ஆக்ஷன் படம் வரப்போகுது. மைக்கேல் ஜாக்சனுக்குன்னு தனியாக ஒரு பயோபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும், மைக்கேல் ஜாக்சனோட நெஃப்யூ ஜஃபர் ஜாக்சன் தான் இப்போதைக்கு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனை நடிக்கிறாரு. ஸோ மைக்கேல் ஜாக்சனோட சொந்தத்திலே ஒருத்தனை இப்போதைக்கு மைக்கேல் ஜாக்சனை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒர்க், அந்த ஷூட்டிங் ஒர்க் எல்லாமே இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் மைக்கேல் ஜாக்சனோட ஒரு பயோபிக் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வருஷம் சப்போஸ் இந்த லயன் கிங்கோட சீக்வல் முஃபாசா வரலனா அடுத்த வருஷம் மேபி அந்த முஃபாசா ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை தொடர்ந்து அடுத்த வருஷம் 2 இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ்வே வருது. ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். அதுக்கான ஷூட்டிங் ஒர்க் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சின்ன வயசில் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகனை பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ அந்த அனிமேஷன் படத்தை இப்போதைக்கு லைவ் ஆக்ஷன் சீரிஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சீரிஸாக வரப்போதா இல்லை படமாக வரப்போதான்னு தெரியல. பட் அதுக்கான லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷன் இப்போதைக்கு ஒர்க்கில் போயிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ரொம்ப நாளாக நிறைய பேர் காத்துட்டு இருக்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வந்து அடுத்த வருஷம் தான் வருங்கிற மாதிரி இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அதுக்கான ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்ச மாதிரி தெரியல. ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிஞ்சிச்சு. பட் ஷூட்டிங் இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாம தான் இருக்காங்க. பட் அடுத்த வருஷம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வரலாம். மார்வல் சைட்லேருந்து ஒரு 3 சீரிஸ் வரும் நம்புறேன். முக்கியமாக 2 ஸ்பெஷல் பிரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சில்வர் சர்ஃபர் அண்ட் மேன்திங் இதுக்கு முன்னாடி அந்த வேர்வொல்ஃப் பை நைட்ல பார்த்துருப்பீங்களா. ஸோ அவரை பேஸ் பண்ணி ஒரு தனி ஹாலோவின் ஸ்பெஷல் மாதிரி ஒரு சின்ன அந்த ஸ்பெஷல் பிரசன்டேஷன் கொடுக்கப்படலாம். சில்வர் சர்ஃபருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பிரசன்டேஷன் வர மாதிரி சொல்கிறாங்க. அது மேபி இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட பண்டில் ஆகி வரலாம். என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வருதுல, அவ்வளோதானடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வெல், நம்ம இப்போ மூவிஸ் அண்ட் சீரிஸை பற்றி தானே பேசணும், கேம்ஸை பற்றி தொடவே இல்லையே. கேமில் ஒரு மிகப்பெரிய தலைகட்டு அடுத்த வருஷம் கலை இறங்குறாரு. ஸோ அடுத்த வருஷத்தில் ஆரம்பிச்சு என்ன தெரிஞ்ச ஒரு 10 வருஷம் வந்து கட்டி ஆள போகிறாரு நம்புறேன். GTA 6 ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த GTA 6 அடுத்த வருஷம் வருது. அது ஒன்றே போதும்னு நினைக்கிறேங்க. அடுத்த வருஷத்துக்காக காத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய கேமர்ஸ் அவங்களுடைய கெட்ட பழக்கத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு அடுத்த வருஷம் உயிரோட இறுதி எப்படியாச்சும் இந்த GTA 6 விளையாடி தாண்டா சாகணுங்கிற ஒரு முடிவோடய இருக்காங்க. ஸோ GTA 6க்காகவே எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் ஒரு மிக பிரம்மாண்டமான வருஷமாக இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம ஹிடியோ கோஜிமாவோட டெத் ஸ்ட்ராண்டிங் 2 அது ரிலீஸ் ஆகலாம். பட் ஸ்டில் ரிலீஸ் டேட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் செய்யப்படல, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அவர் தனியாக இன்னொரு கேமுமே ரெடி பண்ணிட்டு இருக்காரு, ஓட்டின்னு சொல்லி. அது ரொம்பவே லைக் ஒரு ஃபோட்டோ ரியலிஸ்டிக்கான கேமாக இருக்கும் போது என்ன மாதிரி கேம்னு தெரியல. பட் அகைன் 2 ஹிடியோ கோஜிமா ப்ராஜெக்ட்ஸ் அடுத்த வருஷம் வரலாம். இன்சாம்னியா கேம்ஸ் டெக்னிக்கலாக இப்போதைக்கு அவங்க ஒரு சின்ன பிரச்சனையில் இருக்காங்க. பட் அந்த பிரச்சனை இப்போதைக்கு சால்வ் ஆச்சுன்னா மேபி அடுத்த வருஷம் அவங்களுடைய வூல்வரின் கேம் ரிலீஸ் பண்ணப்படலாம். அப்படி சப்போஸ் வூல்வரின் கேம் வரலனா அவங்க ஸ்பைடர்மேன் 2 இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் பண்ணாங்களாம், அதோடைய ஒரு ஸ்பின் ஆஃப் DLC வெனாமுக்கான ஒரு DLC வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படலாம். எப்படி பார்த்தாலும் இன்சாம்னியா சைட்லேருந்து ஏதாவது ஒரு கேமிங் அப்டேட் அடுத்த வருஷம் வரும் தான் எதிர்பார்க்கப்படுது. நாட்டி டாக் சைட்லேருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் அப்டேட் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இந்த வருஷம் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் நான் எதிர்பார்க்குறேன். மேபி லைக் லாஸ்ட் ஆஃப் அஸ் 3 அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு சோலோ IP நாட்டி டாக் ரெடி பண்ணிட்டு இருக்கலாம். எதுன்னு இது வரைக்கும் கன்ஃபார்ம் செய்யப்படல. பட் நாட்டி டாக் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு கேம் வரலாம். ஸோ இந்த மாதிரி கேமிங் சைட்லேருந்துமே ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 2025 ஒரு பிளாஸ்டான இயராக இருக்கும் போது அது கூட கம்பேர் பண்ணும்போது 2024 எனக்கு தெரிஞ்சு என்னமோ ஃபில்லராக கொஞ்சம் டல் அடிக்குமா தான் தோணுது. மேபி நம்ம எதிர்பார்க்காத சில படங்கள் சர்ப்ரைஸ் ஹிட்டாக அமையலாம். ஸோ நீங்கள் இந்த இயரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் 2024-25 எந்த வருஷத்துக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க, எந்த ப்ராஜெக்ட்டுக்காக முக்கியமாக காத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடலை மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா